Hi friends, today என்ன டேனா மை பர்த்டே 9/9/25. போன மாதம் இவளுக்கு 9/8/25 முடிஞ்சு. இன்னைக்கு எனக்கு பாருங்க புது ட்ரெஸ் பேண்ட், கேரளா பேண்ட், பேகி பேண்ட். ஜிம் 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 ஜிம். அதனால் இப்போ இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரில, எத்தனை பேர் தப்பாக நினச்சிக்கின்னு தெரில. சரி, இதை பார்த்தும்போது 4 பேர் செய்யலான்னு தான் சும்மா எடுக்கலான்னு தோணுது. எடுத்தனா ஆட் பண்ணுறேன். விஷ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே உதயகுமார் அவர்களே. Hey, I've seen this one. This is a classic. அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொன்னா சர்ப்ரைஸ் மாமா. அவங்க அடிச்சு விட்டதா. ஹாப்பி பர்த்டே உதயா மாமா. Thank you. ஐயே இப்போ நம்ம ஒசூர் போக போகிறோம். ஒசூருக்கு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு எதாவது வாங்கிட்டு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. போய் கொடுப்போம், என்ன வருதுன்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வரேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா போன பர்த்டேக்கு அவ்வளோக்கு இது நான் வாங்கி கொடுத்தேன் கிஃப்ட்டு. இந்த பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தரல. போய் எடுத்துகிட்டு ஓடு. ஒரு கிஃப்ட்டும் இல்லை. போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு ஓடு. கிஃப்டே கிடையாது. ஏன் என் கிஃப்ட்டு எனக்கு கிஃப்ட் கொடு. உனக்கு ஊஞ்சில் கொடுத்தல கிஃப்ட்டு. இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதிலாக இந்த ஊஞ்சில் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் போட்டு வர போகிறோம். அவளுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவை. உன்னைய பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலாம் இருந்திருக்க. ஸோ இந்த கிஃப்ட்டை திரும்பி போய் வீட்டில் போட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு பர்த்டே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெளியே போன பூ வாங்கித்தா அது வாங்கித்தான் எனக்கு உயிர் வாங்குறேன். என்னன்னு தெரியல. அவங்க பர்த்டே உங்கள் பர்த்டேக்கெலாம் வாங்கி கொடுத்தானே. பூ வாங்கி கொடுக்கலையே. இதெல்லாம் மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விஷயத்தில் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டில் அரிசி இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு மானம் கொடுங்க. வீடு விட நாளைக்கு அனுப்புகிறேன். ஒரு பைய எடுத்து கொடுத்தாச்சு. அதில் ஆள் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா அதை வச்சு சாப்பிட்டுருக்கோம். என்ன சொல்கிறேன்? என்னை பற்றி உனக்கு தெரியாது. போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு வரோம். டைம் ஆகுது. ஒசூர் நோக்கி பயணம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போயிட்டுருக்கா. இவங்க தான் கொடுக்க வைக்க போகிறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டவங்க வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்களாட்டு. போயிட்டு ஒரு 15 பேருக்கு பார்சல் வாங்கிட்டு வருவோம். எத்தனை பேர் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிரியாணி சொல்லியிருக்கிறோம். அது வந்து 70 ரூபா. அது கூட முட்டை ஒன்று வச்சு 80 ரூபா. அது கூட 10 ரூபா மாட்டோம் வாங்கி கொடுத்தலாம் இருக்கேன். போதுமா? அப்போ தான் பேசுகிறேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ಅಂಗಡಿಲ್ಲ ಪನ್ನೀರ್ಲಾರ ಇದೆ ಪೂರಿ ಅಂಗಡಿ. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 12 பேருக்கு. ஒசூரில் போய் பார்த்தா ஆனால் நிறைய பேர் சாப்பாடு கேட்டே இருக்காங்க.
இப்போ தான் தெரியுது எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு. ஆமாம் தானே, எல்லாருக்கும் இல்லாமல் கிடைக்குன்றது நம்ம ஆளோட இது. நம்ம அண்ணன் அவர் கீழே நான் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, அவங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சரி, உங்களுக்கு பக்கத்தில் யாரும் முடிஞ்சதுன்னா உங்களால் முடியும்னா 4 பேர் கொடுங்க. பாய் சொல்லு. பாய். விஷஸ் கூட அதிகமாக வரல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது விஷ் பண்ணிடுங்க.